இன்னைக்கு நம்ம வீடியோல OnePlus Nord C5 and OnePlus Nord 5 இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ மறக்காம நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா ஹாப்பியா இருக்கணும். நானும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கேன். டக்குன்னு இந்த ஸ்மார்ட் போனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? iPhone 16 மாதிரி தானே. எனக்கு இந்த கலரை பார்த்த உடனே இந்த iPhone 16 அதுவும் அந்த கேமரா கட் அவுட்டை பாருங்களேன், அப்படியே டிட்டோ அதே மாதிரியே பண்ணி வச்சிருக்கேன். ஐபோன் வருஷம் ஏதாச்சும் ஒன்று லான்ச் பண்ணும்போது மற்ற எல்லா பிராண்டும் அதை கழுவி ஊத்துறது மீம்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அதே இதை ஒரு வருஷம் கழிச்சு எல்லா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் பிராண்டும் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. சாம்சங்கும் பண்ணுவேன், பிக்சல் அதை டீஸ் பண்ணுவேன். இப்போ பாருங்க OnePlus பார்த்த உடனே எப்படி தெரியுது? iPhone 16 மாதிரி தானே இருக்கு. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸும் எனக்கு தெரியல. அதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த OnePlus லோகோவை கூட பாருங்க, ரொம்ப சட்டில்டா இப்படி டில்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாம்சங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமரா பப் டிசைனை பாருங்க. ஏன்னா இப்போ ஷியோமி சர்க்கிளாக கொண்டு போய் அது ஒரு கேமரா பட்டனாக கொண்டு போகிறான். சாம்சங்கும் அதுக்கு பின்னாடி கேமரா கட்டோட பார்த்தாலே சாம்சங் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி டிசைன் கொண்டு போகிறான். OnePlus பாருங்க, இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று அப்படி காப்பி பண்ணுங்க. சரி, அதோட டிசைன் வந்து ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விருப்பம். ஓகேவா? ப்ரைஸ் நான் என்னன்றதை ஊடால சொல்றேன். இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா என்னன்றதையும் நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்க்ளூடிங் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிருக்கேன். அதோட பார்த்துட்டு இந்த போனை வாங்கலாமா என்னன்றதை முடிவு பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த OnePlus Nord C5க்கும் Nord 5க்கும் என்ன காமனா இருக்கு, எது வேறுபடுது அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் OnePlus Nord 5ல Snapdragon 8s Gen 3, அதாவது போன வருஷத்தோட ஒரு நல்ல ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 வந்து Nord C5ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ராசஸர்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர். பட் எது லீடு கொடுக்கும் அப்படின்னா Snapdragon 8s Gen 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கட்டும், பேட்டரியை வந்து மெயின்டைன் பண்ணுற பவர் கன்சூமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இதை விட இது பெட்டராகவே இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வந்துருச்சு அப்படின்னா 8s Gen 3 பட்டைய கலப்பிடும். இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், மினிமலான கிராஃபிக்ஸில் வந்து கேம் வந்து லாங் டேர்மாக ரன் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த Nord C5யும் கேப்பபிளாக தான் இருக்கும். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இது வந்து Nord C5 6.7 இன்ச் Full HD Plus AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. இதுல வந்து Nord 5ல உங்களுக்கு 6.83 இன்ச். பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்கும்போது பெரிய லெவலில் வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. எது பெருசு எது சிறுசுன்னு தெரியாது. லைட்டா 0.7 அந்த மாதிரி தான் மாறுது. இது 6.7, இது 6.83 இன்ச். இதுலயுமே 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே இருக்கு. அப்புறம் என்ன மாறுபாடு அப்படின்னா இதுல ஆக்ஷன் பட்டன் இருக்கு. Nord C5ல ஆக்ஷன் பட்டன் கிடையாது. அதே மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா IR பிளாஸ்டர் Nord 5ல இருக்கு, Nord C5ல கிடையாது. மற்றபடி டைப் சி சார்ஜிங்கிறது கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இந்த Nord C5 Nord 5ல வந்து பாத்தீங்கன்னா 6800 mAh பேட்டரி. அப்படியே இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 7100 mAh பேட்டரி. OnePlus Nord C5ல 7100 mAh பேட்டரின்றது கொடுத்துருக்காங்க. எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, ரெண்டையும் பக்கத்து பக்கத்து என்னடா இது அப்படி இப்படின்னு. பட் இதுல வந்து பேட்டரி இமேஜ் கூட, இதுல பேட்டரி இமேஜ் கம்மி. அடுத்தபடியா கேமரா அப்படின்னு வரும்போது ஸோ இதுல ஹார்ட்வேர்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். OnePlus Nord 5ல பிரைமரி 50 மெகாபிக்சல், அல்ட்ரா வைட் வந்து 8 மெகாபிக்சல், செல்ஃபிக்குமே 50 மெகாபிக்சல். அந்த செல்ஃபி 50 மெகாபிக்சல்லையுமே உங்களால 4Kல 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். Nord C5ல பின்னாடி சேம் தான். பிரைமரி 50 மெகாபிக்சல் OIS இருக்கு, அல்ட்ரா வைட் 8 மெகாபிக்சல், செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல். செல்ஃபி கேமரால உங்களால வீடியோ 1080 30 FPSல மட்டும்தான் வீடியோன்றது எடுக்க முடியும். பேக் கேமரால 4K FPS எடுக்கலாம். அடுத்தபடியா நீங்களே அந்த கேமரா சாம்பிள்ஸ், போட்டோ சாம்பிள்ஸ் ரெண்டையுமே பார்த்துட்டு வந்துருங்க. என்ன ஏதுன்றத நான் லாஸ்டா சொல்றேன். இந்த ஒரு வீடியோ OnePlus Nord 5ல 4K 60 FPSல பேக் கேமரா அந்த 50 மெகாபிக்சல் வீடியோன்றதை எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ பரவாயில்ல, ஸ்டேபிளாக தான் இருக்கு. கலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி தெரியுது. இது வந்து இன்டோர் கண்டிஷன், ஓகேவா? ஸோ அப்படியே 2x கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இன்டோரில் எப்படி இருக்குது, அவுட்டோர் வீடியோ அடுத்து காட்டுறேன். இந்த வீடியோ செல்ஃபி கேமராவில் 1080 60 FPSல எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் நம்மளால் அந்த ஒய்டு அதெல்லாம் ஸ்விட்ச் பண்ண முடியாது. அதிகபட்சமாக 1080 60 FPS இல்லாட்டி 720pல வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் OnePlus Nord C5ல. இந்த வீடியோ OnePlus Nord C5ல 4K 60 FPSல எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் ஆட்டோ ஃபோக்கஸ் நல்லா தான் இது. இங்கிட்ட ஃபோக்கஸ் ஆகுது, இப்போ இங்கே ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ நான் ஓடுறேன்,
ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு? ஓடு 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 ஓடு. வீடியோ எனக்கு தெரிஞ்ச ஸ்டேபிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. OnePlus Nord CE5 செல்ஃபி கேமரா வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 1080 60 fps வரைக்கும் நம்மளால வீடியோன்றது எடுத்துக்க முடியும். 4K ஆப்ஷன் கிடையாது. Nord 5ல 4K 60 fps வரைக்கும் நம்மளால செல்ஃபில எடுத்துக்க முடியும். Nord 5ல வந்து 50 மெகாபிக்சல், Nord CE5ல வந்து பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரான்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு லைட்டிங்லாம் நல்லா இருக்கும் போது நல்லா தான் தெரியுது. இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம அடுத்தடுத்து செக் பண்ணும் போது எப்படி இருக்குன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இது OnePlus Nord CE5ல பேக் கேமராவில் 50 மெகாபிக்சலில் 4K 60 fpsல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி 1x அதே 50 மெகாபிக்சல்லேருந்து 2x கொஞ்சம் டிஜிட்டல் ஜூம் போகுது. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ OnePlus Nord 5ல செல்ஃபி கேமராவில் 4Kல 60 fpsல அந்த 2x டிஜிட்டல் ஜூம் எடுக்கிறேன். இது 1x ஜூமு, இது 0.8x. கொஞ்சம் ஒய்டு கிடைக்குது, பட் நல்லா இருக்குது. செல்ஃபியில் 4K கொடுத்தது நல்ல விஷயந்தான். நம்மளால் Nord CE5ல ஃப்ரண்ட்டில் 4Kல எடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஒய்டு ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அதில் 16 மெகாபிக்சல், இதில் செல்ஃபிக்கு 50 மெகாபிக்சல். இந்த வீடியோ OnePlus Nord 5ல பேக் கேமராவில் 4Kல 60 fpsல வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சாயங்காலம் நேரம், சாயங்காலம் ஒரு 6:15 ஆகுது. ஸோ எப்படி இருக்குது இந்த ஒரு டல்லான எஃபெக்டில்? இப்போ நான் ஓடுறேன். வீடியோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? எனக்கு நல்லா பண்ணியிருக்காங்க எங்கள் ஆட்டோ ஃபோக்கஸு. டக்கு டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ நான் ஓடுறேன், பாருங்கள். எங்கடா ஓடி வர? வீடியோ எடுக்கும் போது அல்ட்ரா வைடில் வச்சு இந்த மாதிரி பக்கத்தில் போனோம் அப்படின்னா மேக்ரோ ஷாட்டு நம்மளால் எடுக்க முடியுது. நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ அல்ட்ரா வைடு இது வந்து 1080 30 fpsல வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த 1080 30ல் மட்டும்தான் அல்ட்ரா வைடு 1x அப்புறம் 2x. ஸோ இப்படி வந்து 2 லென்ஸும் ஸ்விட்ச் பண்ண முடியுது. ஸோ 60 fps 1080லையும் சப்போர்ட் ஆகாது, ஒயிட் ஆங்கிளில் 4Kலையும் சப்போர்ட் ஆகாது. இந்த வீடியோ ஃப்ரண்ட் 50 மெகாபிக்சல்ல 4Kல 60 fpsல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட வீடியோ கிளாரிட்டி, ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா புதுசாக 0.8x, இது 1x, இது 2x. செல்ஃபியில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஒய்டுன்றது ரொம்ப ஒய்டுன்னு சொல்லிட மாட்டேன், நார்மலாக. ஏன்னா இது 0.8க்கு 1க்கும் இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் 2 நல்லா போகுது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா OnePlus Nord 5ல எடுத்தது. இது போர்ட்ரேட் ஷாட், அந்த 2xல எடுத்தது. இதில் வந்து பேக்ரவுண்ட் பொக்காவாக இருக்கட்டும், என்னோடய ஸ்கின் டோனாக இருக்கட்டும், ஷர்ட் கலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நேச்சுரலாக தெரியுது. அந்த பேக்ரவுண்ட் பர் எட்ஜ் டிடெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் 2 ஃபோனையும் பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணுறனால என்னால் இந்தளவுக்கு வித்தியாசத்தை சொல்ல முடியுது. நீங்கள் Nord 5ஓ இல்லை Nord CE5ஓ தனியாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு அவுட்புட் கிடைச்ச மாதிரி தான் ஃபீல் இருக்கும். HDRமே பார்த்தீங்கன்னா ஹார்ஷான லைட் கண்டிஷனில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. Nord 5ல ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. செல்ஃபியுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. OnePlus Nord 5ல அந்த 50 மெகாபிக்சல் லைட்டிங் கண்டிஷனில் நல்ல ஒரு டீட்டெயிலிங் தருது. இதே லோ லைட் கண்டிஷனில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்குது. அந்த நாய்ஸையும் சாஃப்ட்வேர் மூலியமாக கொஞ்சம் பாலிஷ் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் ரூம் லைட் கண்டிஷன், டியூப் லைட் கண்டிஷனில் லைட்டு குறையும் போது அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆகும், சென்டர் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இமேஜஸை பார்த்தாலே தெரியும். லோ லைட் கண்டிஷனில் அங்கங்கே நாய்ஸை சரி பண்ணுறதுக்கு ஏதோ மேக்கப்ன்றது பண்ணுது. HDRமே லோ லைட்டில் அந்த டியூப் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக நிற்கும் போது அந்த மாதிரி இடங்கள்லையும் லைட்டாக கொஞ்சம் பிசுறு தட்டுது. எல்லாமே நோட்டிசபிள் தான். நீங்கள் எடுத்து ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக உள்ளபடி ஓரளவு காட்டுது. அதே மாதிரி ஒயிட் ஆங்கிள் ஒரு கலரு காட்டுது, ப்ரைமரில் ஒரு கலர் காட்டுது. 2 லென்ஸ்லேயுமே ஓரளவுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. அது OnePlus Nord 5ஆக இருக்கட்டும், Nord CE5ஆக இருக்கட்டும். நீங்கள் பார்க்குறது இந்த Nord CE5
நான் ஏன் நாடு 5 ஃபஸ்ட்டை காமிச்சிட்டு நாடு C5 செகண்டாக காட்டுறேன்னா, உங்களுக்கே தெரியும் மூஞ்சியில் கொஞ்சம் பவுட்ரு அடித்த மாதிரி ஏதோ வளவலன்னு காட்டுற மாதிரி நாடு C5ல காட்டும். இத்தனைக்கும் நான் எல்லா ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நேச்சுரலில் தான் வச்சு எடுத்தேன். இருந்தாலுமே அந்த இமேஜ் ப்ராசஸிங்கில் மாற்றங்கள் இருக்குது. என்னதான் 50 மாதம் ப்ரைமரி 2 ஃபோன்லேயும் சேமாக இருந்தாலும் இமேஜ் ப்ராசஸிங் வரப்போ ஸ்னாப்ட்ராகனா மீடியாடெக்கா அப்படின்ற ஒரு போட்டின்ற ஒரு அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நாடு 5 கம்பேர் பண்ணும்போது நாடு C5 ஏதோ ஓப்போ ஃபோன் வாட லைட்டாக அடிக்க தான் செய்யுது. மற்றபடி வேறு ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் எடுக்கும்போது பெரிய லெவலில் எனக்கு தெரில. போர்ட்ரேட் ஷாட் ஓகே, நாடு 5 கம்பேர் பண்ணும் நாடு C5ல ஓகே. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டு தானடா, அது கூட இது கம்மி அப்படின்றப்ப அதுக்கேற்ற மாதிரி தானே இருக்கும் அப்படின்றது புரியுது. நான் கம்பேர் பண்ணுறனால முழுக்க என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஆப்ஜெக்டெல்லாம் நம்ம போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும்போது அங்கங்கே எட்ஜ் டிடெக்ஷன் மிஸ் ஆகுது. மற்றபடி ஹியூமனை போர்ட்ரேட்டில் எடுக்கும்போது கரெக்டாக ஏஐ வச்சு டிடெக்ட் பண்ணி ஓகே இதுதான் எட்ஜு பின்னாடி பிளரப் பண்ணிவிடு அப்படின்னு பண்ணிடுது. இன்டோர்லேயும் அப்படி தான். ஸோ பெரிய ஒரு வித்தியாசங்கள் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கேமரா அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் சன்லைட் எல்லாமே கரெக்டாக இருக்கும் போது எல்லாமே பக்காவாக இருக்குது. HDR நல்லா ஒர்க் ஆகுது. லோ லைட்டுன்னு வரும்போது கொஞ்சம் இன்டோரில் ஏதோ ஆயில் பெயிண்டிங் பண்ண மாதிரி அந்த நாய்ஸ் லெவலை குறைக்கிறக்காண்டி ஏதோ ப்ராசஸிங் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒப்பலை நல்லா இல்லை. அதே மாதிரி வீடியோஸில் இத்தனைக்கு எல்லா ஃபில்டரையும் ஆஃப் பண்ணி எடுக்கும் போது ஒரு மாதிரி ஓவர் சேச்சுரேட்டடாக தெரியும். பட் சில பேருக்கு ஓவர் சேச்சுரேட்டாக இருந்தால் தான் நல்லா தெரியும், நல்லா இருக்குது வீடியோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. சில பேருக்கு நேச்சுரல் என்ன கண்ணில் ஒரு மாதிரி இருக்குது, வீடியோ எடுத்தால் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. இந்த சிவப்பு கலர் சட்டை ஆரஞ்சாக காட்டும், ஆரஞ்சு சிவப்பாக காட்டும், ரோஸ் ரெட்டாக காட்டும். இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது. பட் சில ஓவராலாக கிளாரிட்டியாக பார்க்கும்போது வீடியோஸ் நல்லா இருக்குது. நல்ல பிரைட்டான கண்டிஷனில் லைட்டெல்லாம் போட்டு அவுட்டோரில் எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்குது. லோ லைட் சாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்றதை உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். டீட்டெயிலாக போக அடுத்து என்ன இது சந்தேகம் இருக்குன்னா அதை நம்ம ஃபுல் வீடியோவில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது ப்ரைஸிங் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா ஜூலை 9 அவைலபிளாக இருக்கும். OnePlus Nord 5 ஒரிஜினல் ரேட்டு 32,000. ICISோட கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா 2,000 டிஸ்கவுண்ட் போக 30,000 உங்களுக்கு கிடைக்கும். ஐரன் மாடல் 36,000 வரைக்கும் போகுது. எனக்கு தெரிஞ்சு OnePlus Nord 5 ப்ராசஸர், கேமரா, டிஸ்பிளே எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது Nord 5 ஒரு 30,000 பட்ஜெட்டுக்கு ஒர்த்து. அதே மாதிரி OnePlus Nord C5 பார்த்தீங்கன்னா 23,000 ஆஃபர் ப்ரைஸ். ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 27,000. இதுக்கும் கார்டு ஆஃபரு ஜூலை 12 பார்த்தீங்கன்னா அமேசானில் அவங்களோட ஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 ஃபோனே வச்சு பார்க்கும்போது உங்களோட பட்ஜெட் 23 to 25 அப்படின்னா Nord 5ல பேட்ரி நல்லாயிருக்கு, டிஸ்பிளே கிளாரிட்டி நல்லாயிருக்கு. கேமரா Nord 5 கம்பேர் பண்ணுற அளவுக்கு நல்லா இல்லை. இப்போ Nord 5 எதுக்கு வாங்கலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கேமரா, செல்ஃபியும் நல்லா இருக்கணும், பேட்டரியும் நல்லா இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்ட்ராகன் தான் வேணும். ஓவராலாக 30,000 ஒரு பெஸ்ட்டு ஃபோன் OnePlus தரப்புலேருந்து வாங்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது பெய்ட் ரிவ்யூலாம் கிடையாது, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னமும் கேமரா சாம்பிள்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லை கேமிங் கம்பேரிசன் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோன்றதை அப்லோட் பண்ணுவோம். என்னையை பொறுத்த வரைக்கும் Nord 5 பெட்டராக இருக்குது. அந்த 30,000 உண்மையிலேயே ஒர்த்தாக இருக்குது. Nord C5 கேமராவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கலாம். லோ லைட்டில் அடி வாங்குது கேமரா. இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் அப்டேட், ரெகுலர் ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்பிளேவும் பெரிய வித்தியாசம் இருக்காது. பேட்ரி கொஞ்சம் டைமிங் ½ hour 1 hour ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்ன கேட்டால் 30,000 OnePlus Nord 5 ஒர்த்து. Nord C5 ஓகே ஒரு சிலோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து. ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.